மருந்தில்லா மருத்துவம் அதில் முத்திரை வகைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து மனம் மற்றும் உளவியல் சம்பந்தமான அதுக்கு உதவக்கூடிய முத்திரைகளை பார்த்துட்டு இருக்கோம். சென்ற 2 வீடியோக்களில் வந்து தியான யோக முத்திரை தியான முத்திரையும் அதில் தியான முத்திரையில் பைரவி முத்திரைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தியான யோக முத்திரையை பார்த்தோம். இன்னைக்கு வகுப்பில் வந்து இந்த வீடியோவில் வந்து தியான ஞான யோக முத்திரையை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை வந்து 2 முத்திரைகள் வந்து கலந்துருக்கு. ஒன்று வந்து சின்முத்திரை என்னன்னா நம்ம சுண்டி விரலையும் சுட்டு விரலையும் கட்டை விரலையும் மெதுவாக தொடணும். இது மற்ற 3 விரல்கள் நீட்டிகிட்டு இருக்கும். இது வந்து சின்முத்திரை, 2 கையில் இருக்குது சின்முத்திரை. அதுக்கப்புறம் இந்த பாம் மேலே வச்சு கூட இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம். தியானத்துக்கு சின்முத்திரையில் கூட பண்ணலாம். சின்முத்திரையில் ஒரு கை எடுத்துட்டு ஒரு இடது கை மேலே வலது கை சின்முத்திரை வச்சு பண்ணலாம், அல்லது இடதுமே பண்ணலாம். நான் ஆரம்ப வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் வந்து இந்த முத்திரைகளோட இந்த விரல்களோட தன்மையும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தன்மை பஞ்சபூதங்களோட ஆற்றல் இருக்குன்னு. அதனால் நம்மளே வந்து புது முத்திரைகளை வந்து உருவாக்க முடியும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம தியான ஞான யோக முத்திரையை பார்க்க போகிறோம். அது வந்து சென்முத்திரையும் தியான ஞான முத்திரையும் இது வந்து தியான முத்திரை. இது கட்டை விரல் தொடாமல் இருக்கிறது. கட்டை விரல் தொட்டதுன்னா தியான ஞான முத்திரை. இப்போது கட்டை விரல் நம்ம சின்முத்திரையும் தியான ஞான முத்திரையும் கலந்த இது வந்து தியான ஞான யோக முத்திரை. சரிங்களா? இது இந்த 2 முத்திரை கலந்தது. இப்போது இதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம எதுக்காக செய்கிறோன்னா நம்ம மனதை வந்து லயிக்க வைக்கிறது, ஒருநிலைப்படுத்துறதுக்கு. இதை வந்து ஒரு எளிமையாக சொல்லணுன்னா கண்ணை மூடி நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு இசையை கேட்டால் கூட மனம் அதில் வந்து ஒன்றும். சரிங்களா? மனம் வந்து அது ஒன்றும், அந்த இசையில் வந்து மனம் ஒன்றும். அதில் வரும் வார்த்தைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இது. இப்போது அதே மாதிரி இது வந்து திபேத்தியன் ஹேண்ட்மேட் பண்ணது. திபேத்தியன் சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க இல்லையா? இது கட்டையில் வந்து ஒரு ரப்பர்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு விலங்கோட தோல் இது. சரிங்களா? இது வந்து பஞ்சலோகத்தில் பண்ணது. இப்போ பாருங்களேன், தியானம் இப்போ நம்ம வந்து விரல்களை இப்படி வைக்கிறோம், முத்திரைகளை செய்கிறோம். அதில் நீண்ட நேரம் இருந்தால் ஒரு பலன் உணர முடியும்னு பெரியவர்கள் நமக்கு உணர்த்த வந்து நம்ம வந்து செய்து பலன் அடைந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போது எதுவுமே இப்போது மனதை ஒருநிலைப்படுத்தணும், இல்லை இது வந்து கவனத்தை சிதற விடாமல் ஒரு இடத்துல நிறுத்தணும்னா இது வந்து ஒரு அருமையான முறை. இப்போது இதில் பாருங்கள், அதில் அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் வந்து சத்தம் இப்படி பிடிச்சா சத்தம் கேட்காது, சத்தம் போயிடும். விரல்கள் வந்து பரப்பி வச்சுட்டு அது மேலே இது வந்து முத்திரைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மாற்று வழி நான் சொல்கிறேன். இது வந்து பரப்பி வச்சுட்டு அது மேலே இந்த பவுல் உட்காரட்டும், கீழே மட்டும் தொட்டுருக்கணும். இப்போ வந்து இது வந்து நம்ம தட்ட வேணாம். தட்டுனா உடனே சத்தம் வரும், அது நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒலி தெரப்பின்னு சொல்லுவாங்க, சவுண்ட் தெரப்பி. இப்போது இது பாருங்கள், இதில் கூட உங்களோட மனசு ரொம்ப லயிக்கும். உங்களோட புருவமத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக உங்களோட கவனம் வந்து இந்த பவுலில் இருக்குது. கட்டையை வந்து இது சும்மா தொட்டுட்டு இருக்கட்டும். அதாவது நம்ம எப்படி நம்ம ஃபிங்கர் வந்து நம்ம முத்திரைகளில் வந்து விரல்களை வந்து இப்படி தொடுறதுனால பலன் வருதுன்னு சொல்கிறத வந்து அதுக்கு ஒரு அதை வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறத இது இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த கட்டை வந்து இந்த பவுல் வந்து தொடுது, ரொம்ப மெதுவாக தொடுது. இப்போது நம்ம வலதுலேருந்து இடமாக சுற்றுறேன்.
முதல் சில நிமிடங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் கேட்காது. நினைக்கிறேன் வேகத்தை கொஞ்சம் இது அதே வேகத்தில் செஞ்சிட்டே இருங்களேன். ஒரு வைப்ரேஷன் வந்து உங்கள் கையில் தெரியும். இது வந்து ஒலி தான். இது வந்து உராய்வுனால அதை சுற்றி இருக்கிற அந்த அந்த இந்த சிங்கிங் பவுலுக்குள்ளே இருக்கிற காற்று சத்தம் வருது பாருங்க வெளியில். கேட்குதுங்களா? இந்த சத்தத்தை கேட்டுட்டு உங்கள் கண்களை மூடி இப்போ புருவ மத்தியில் நீங்கள் கவனத்தை வைக்கலாம். இப்போ வந்து கை பழக்கமாச்சு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு கண்களை மூடி சவுண்ட் தெரப்பி. இதோட அதிர்வுகள் வந்து உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் உணர முடியும். இந்த ஒலியை வந்து உங்கள் உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணும். இது காது பக்கத்துலையோ தலைக்கிட்டையோ அது மாதிரி வச்சு செய்யலாம், இதயத்துக்கிட்ட வச்சு செய்யலாம், உடம்புல வச்சு செய்யலாம். இப்போது இதில் அதிர்வுகள் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சத்தம் எளிமையான வழி என்ன தெரியுங்களா? ஓகே, இதில் வந்து பாதி தண்ணி ஊற்றிடணும். நீர் ஊற்றிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா அந்த ஒலி அலைகள் இந்த சத்தம் வரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுன்னா அந்த நீரெல்லாம் வந்து கொதிக்கிற மாதிரி அந்த நீருக்குள்ள அது தெறிக்கும், தண்ணி வந்து தெறிக்கும். அப்போது பாருங்கள், இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு உராய்வு, அழுத்தம் கூட கிடையாது, சாதாரண உராய்வு. இது கட்டையில் நான் உராயலை, இது ரப்பர். இது ரப்பரில் உராயலை, மென்மையானது. இதில் என்ன நடக்குதுன்னா அந்த உராய்வு மெதுவான வந்து உராய்வு ரொம்ப நேரம் செய்யும்போது ஒரு அதிர்வு வந்து உண்டாகுது. இந்த அதிர்வுலாம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஆனால் இரண்டு பொருள் வந்து உராய்வு இது மாதிரி செய்யும் போது ஒலி அதிர்வுகளை உண்டாக்கி அது வந்து ஒரு மனம் உடலுக்கு வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி தான் முத்திரைகள் தான். இதை சொல்கிறதுக்கு தான் அந்த பவுல் எடுத்துகிட்டு வந்தேன் நான். சரிங்களா? இப்போது தியான யோக ஞான யோக முத்திரையை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தியான யோக முத்திரை கடைசியாக பார்த்தோம். இது வந்து சின்முத்திரையில் இருந்துக்கோங்க. சின்முத்திரை கடைசியாக செஞ்சது வந்து தியான யோக முத்திரை. இது இப்படி தொடருது. இப்போ என்ன பண்ணோம்னா இதுவும் இரண்டு கையிலையும் சின்முத்திரை வச்சுக்கிட்டு விரல்கள் மட்டும் ஒன்றா இருக்கட்டும். சரிங்களா? இது மாதிரி தெரியுதுங்களா? இது இருக்கு சின்முத்திரை. விரல்கள் வந்து 3 விரல்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்குது. சின்முத்திரையில் இருங்க. சின்முத்திரையில் இருக்கும்போது லைட்டாக தொட்டால் போதும். உங்கள் அடி வைத்துட்டு கொண்டு வந்துடுங்க. நேராக உட்காந்துக்கிட்டு சுகாசனம். சுகாசனம்னா சாதாரண சகஜ ஆசனத்தில் உட்காந்துருக்குது. கண்களை மூடி இதில் வந்து உங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஒலியும்
அல்லது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஏதாவது ஒரு தெய்வத்தையும், அல்லதுன்னா தீப ஒளி அதை உங்கள் புருவ மத்தியில் நினச்சிக்கிட்டு இதில் வந்து ஆழ்ந்த மூச்சு வந்து ஆழ்ந்து டீப்பாக உள்ளே இழுக்கும்போது வந்து வயிறு வந்து வெளியில் வரும். மெதுவாக உள்ளே விடணும். இப்போ மூச்சையும் கவனிக்கணும், உங்களோட புருவ மையத்தில் கவனம் இருக்கணும். இது வந்து தியான ஞான யோக முத்திரை. இது வந்து இது எல்லாமே வந்து மனம் லயிக்கிறதுக்கு தான் பயன்படக்கூடிய முத்திரைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இதில் வந்து ஒரு சில நிமிடம் இருக்கிறேன் நான். நீங்களும் இருங்க, கண்களை மூடி இதில் இருக்கணும். சரிங்களா? கை வந்து ரொம்ப தளர்ச்சியாக இருக்கட்டும். ரொம்ப டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதால தளர்ச்சியாக அப்படி மடி மேலே கை இருக்கட்டும். மடி மேலே கை இப்படி உட்காந்துருக்கட்டும். உங்கள் முத்திரை விரல்கள் மட்டும் சின்முத்திரையில் இருக்கட்டும். இது தியான ஞான யோக முத்திரை. என்ன ஆகுதுன்னா, எண்ணங்கள் வந்து தூய்மையாகும். இது பலன் வந்து எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்கள் வந்து உண்டாகும். உணர்வுகள் வந்து அதிகமாகும். இப்போது மனம் அமைதியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, உயர்ந்த ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ரத்த அழுத்தம் வந்து குறையும். ரத்த அழுத்தம் குறையிறதுனால வந்து இதயம் வந்து பலப்படும். ஸோ என்னோடய தேடல்களில் வந்து உடல்நலத்துக்காக தேடல்களில் கிடைச்ச பொக்கிஷம் தான் இந்த முத்திரைகள். அதனால் வந்து அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு. இது மாதிரி செய்து நீங்களும் ரத்த அழுத்தம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மன அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து இது செய்து எல்லோரும் பயன்படுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து இதே தொடரில் மனம் மற்றும் உளவியல் சார்ந்த இன்னொரு முத்திரைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.